இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை உண்மையாலுமே பிரச்சனையா இல்லை உண்மை இல்லாத பிரச்சனையான்றது தான் மக்களோட கேள்வி. இப்போ உண்மையாலுமே ட்ராமாவாது இல்லை உண்மையாலுமே அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னும் போது பிரச்சனை இல்லைன்னா பொதுவெளியில் இவ்வளோ தூரம் வராது. அவர் மாவட்ட செயலாளருக்கு அழைப்பு கொடுக்கும்போது எனக்கு என்னென்னா இவ்வளவு ஒரு அறிவுபூர்வமாக உள்ளவர் டாக்டர் ராமதாஸ் அவர். எல்லா விஷயத்தையும் சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவர். உட்காந்த இடத்துலையே சில விஷயத்தை முடிக்கக்கூடிய சக்தி படைத்தவர். அவருக்கு தெரிய வேணாமா இந்த மாதிரி மாவட்ட செயலாளர் கூப்பிட்டா யாருமே வரமாட்டாங்கன்றது அவருக்கு தெரிய வேணாமா? பொலிட்டிக்கலாக நான் அதை அனலைஸ் பண்ணும்போது நான் பார்க்குறேன். தெரிந்தே ஒரு அரசியல் ஏதோ ஒரு நுணுக்கத்துக்காக அவர் பண்றாருனாலும் அது வந்து வெற்றி பெறணும்ல. வராம இருக்கிறது அவருக்கு தானே, அது அவருக்கு கெடுதல். அதான் சொல்றேன். அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது யோசிக்காம இருக்க மாட்டார்ல. அப்ப திட்டமிட்டு பண்றாரு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? திட்டமிட்டு பண்ணும்போது இது வரமாட்டாங்கன்றது அவருக்கு தெரியும். அது செஞ்சிருக்க கூடாதுன்ற அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை அவர் கூட்டியிருக்க கூடாது. ஏன்னா வர முடியாதுன்னு தெரிஞ்சு அது பத்திரிகை உலகத்தில் போய் இவ்வளோ காலங்கள் 45 வருஷங்கள் இந்த சமுதாயத்துக்கும் வன்னியருக்கும் பாடுபட்டுட்டு கடைசியில் ஒரு சைபர்ன்ற அரசியலில் ஒரு சூழ்நிலையே உங்களுக்கு பாமகல நீங்களே உருவாக்க கூடாதுன்றேன். உங்களுக்கு இவருக்குள்ள கான்ட்ரவர்சி இருந்தால் கூட பையனை கூட்டு வச்சு பேசிக்கிட்டு அதை வெளி உலகத்துக்கு தெரியாமையே கொண்டு வரணும். நீ மாவட்ட செயலாளர் கூட்டத்தை அறிவிச்சுட்டு அங்கே 5% கூட வரல போய். அப்போ பொதுவெளியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பொதுவெளியிலையும் நீங்கள் மைனஸ் ஆகுறீங்க, கட்சிக்குள்ளேயும் மைனஸ் ஆயிடுறாரு. இப்போ அடுத்த கூட்டம் போட்டால் அதில் ஒரு ஆள் கூட போக மாட்டாங்கன்றது என்னோட கருத்து. ஏன்னா இப்போ வந்திருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க 5% தான் போயிருக்கு. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அன்புமணிட்ட போய் நம்ம பதவி கேட்க முடியாது, நம்ம கட்சியில் அங்கே ஒரு எம்எல்ஏ ஆக முடியாது, எம்பி ஆக முடியாதுன்றதுனால போன ஆட்களும் அடுத்து போக மாட்டான். அப்போ அரசியல் பண்ணுவதற்கு ஒரு ராஜதந்திரம் வேணும். அந்த ராஜதந்திரம் அவரிடம் 100% இருக்கிறது. ஏன் இந்த காலகட்டத்தில் இது இல்லாமல் போயிடுச்சுன்றதான் என்னுடைய வருத்தம்.